திராவிட கழகம் தேர்தல் நெருங்க மத வெறியும் எப்படி தூண்டி வரும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கே ஹஜ் புனிதேற்ற செல்பவர்களுக்கு நாங்கள் வந்து 47 லட்சத்தில் ஒரு தங்கு விடுதி கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு யாருக்கு எதிர்த்தளிக்கிறா? இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஏன்னா 8 லட்ச ரூபா துபாய்க்கு நினைக்கிறேன் மெக்காவுக்கு போகிறதுக்காக 8 லட்ச ரூபா ஆகும். அந்த 8 லட்ச ரூபா கொடுத்து போகக்கூடிய ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்து ரூமில் தங்க முடியாதா? இதெல்லாம் வந்து எலெக்ஷன் டைமில் இஸ்லாமியர்களுடைய வாக்கை பறிப்பதற்காக, இஸ்லாமியருடைய வாக்கு வாங்குவதற்காக திமுக செய்கிற பெற்றோராட்டம் திருட்டுத்தனம். இந்த இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமியர்கள் ஒத்துழைப்பு சொல்லி நம்ம பேசுறீங்க. இந்துத்துவா பேசலை, RSS பேசலை, அப்புறம் என்ன சொல்கிறது, சங்கு பரிவாரம் எதுவும் சொல்லுவாங்களா, அவங்களாம் பேசலை. இது பேசுறது தடா இப்ராஹிம். என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து இதெல்லாம் இந்த கம்பி கட்டுறதெல்லாம் சொல்லாதீங்க. ரொம்ப வருஷமாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்கள் விடுதலை செய்ய சொன்னீங்க, இன்ன வரைக்கும் விடுதலை செய்யலை. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும். ஏன்னா எங்களுக்கு 5% நீங்கள் 3% கொடுத்துட்டீங்க. அப்போ இஸ்லாமியர்கள் கிடையாது. அதனால் வந்து கம்பி கட்டுறதெல்லாம் விட்டுட்டு உண்மையாகவே ஆக்கப்பூர்வமாக இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்யுங்க. அதை விட்டு திருப்பரங்குன்றத்தில் அவங்க பாடம் தீமை எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு மேல் முறையில் போட்டு இன்றைக்கி அது கூட இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எதிரியே நீங்கள் காமிச்சிட்டு ஓட்டை வாங்குறீங்க. இது இஸ்லாமிய புரிந்துகொள்ள சொல்லி நம்ம பேசலை, தடாகிகளாக பேசலை. இப்போ புரிதலா? இந்த திராவிட கழகம் இப்படி தான் தேர்தல் நேரத்தில் சாதி கழகத்தையும் மத கழகத்தையும் ஏற்படுத்தி ஓட்டு வாங்கி அது முதலமைச்சராக உட்கார்ந்து கொள்ளும்.